ஹாய் ஹால். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான தண்டுக்கீரை கடையல் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா? அதுக்கு நாங்கள் 100 கிராம் துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் சின்ன சைஸ் புளி எல்லாத்தையும் போட்டுட்டு தண்டுக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசில் வைக்கணும். இந்த கீரை பச்சையாகவே இருக்கணும்னா வேக வைக்கும்போது நம்ம உப்பு போடக்கூடாது. அதே மாதிரி வேக வைக்கும்போது லைட்டாக கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றினோன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நமக்கு. நம்ம குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம். இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ நம்ம மத்து இருந்ததுன்னா மத்தில் போட்டு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சியில் கூட ஒரு பல்ஸ் மோடில் விட்டு கூட எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இல்லைனா இந்த ஸ்மாஷர் இருக்கும்ல, பாப்பாங்களுக்கெலாம் நம்ம மசிச்சு ஊட்டுவோமே, அது வச்சு கூட நம்ம மசிச்சுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் மத்து இருக்கனால நாங்கள் அதிலேயே இந்த மாதிரி கடைஞ்சிட்டோம். நல்லா கடையணும். இது எல்லா கீரையும் நல்லா மசிஞ்சு அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். இது இந்த கீரை பார்த்தோன்னா நமக்கு இரும்பு சத்து நல்லா கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட அல்சர் யாருக்காவது இருந்ததுன்னா அதுவும் க்யூர் பண்ணும். இப்போ இது கடைஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ துவரம்பருப்பு ஃபர்ஸ்ட் வேக வச்சோம்ல, அதையும் இதிலையே போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. நல்லா கடைஞ்சி ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம உப்பு போடணும். இப்போ தான் நாங்கள் உப்பு போடுறோம். பாருங்கள், கீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக தாளிப்போம் இல்லையா, அதே தாளிப்பு தான். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம்ல கீரை, அதுலேயே போட்டுட்டு ஒரு முறை நல்லா மசிச்சு விட்டுட்டோன்னா சூப்பரான கீரை கடையல் ரெடி. நல்லா சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் மேலே விட்டு இந்த கீரையையும் விட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.